ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகளாய் மாறாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக நியாயம் தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்தாலும், யாருக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தாலும், தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும், நம்முடைய வேலை அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதை ஒழிய மாறாக நியாய தீர்ப்பிடுகிறது நம்முடைய வேலை அல்ல. அது தேவனுடைய வேலையாய் இருக்கிறது. எனவேதான் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ ஜனமே, நம் கண்ணிலே நாம் எப்படி இருக்கிறோமா, நம் கண்ணிலே துரும்பை வைத்துக்கொண்டு அடுத்தவன் கண்ணிலே இருக்கிற தூசியை நாம் என்ன செய்கிறோம், விரட்டி விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நின்று அவர் நம்மை நியாயம் தீர்த்தால் அநேக காரியத்திலே நாம் குற்றவாளியாய் இருப்போம். ஆனால் மற்றவர்களை நாம் என்ன செய்கிறோம், ஈஸியாக குற்றவாளி கூண்டிலே நாம் நிறுத்துகிறோம். எனவேதான் உலக வழக்கத்தின்படி ஒன்று சொல்லுகிறார்கள், நமக்கு நாம் ஒரு நல்ல வக்கீலாகவும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நீதிபதியாகவும் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி திருத்துகிறதை பாருங்கள். இது ஒரு ஊழியம், புத்தி சொல்லுகிற ஊழியம். புத்தி சொல்லி தேவனுடைய பாதையிலே நடத்துங்கள். அவர்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டி அதை திருத்திக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள். மாறாக யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதிருங்கள், யாரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள். அது உங்களுடைய வேலை அல்ல, தேவனுடைய வேலையா இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து நீங்கள் குற்றவாளிகளாய் மாறாதபடிக்கு உங்களை நீங்களே இதோ ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். யாருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீதிபதி வேலையை செய்ய வேண்டாம். நமக்கு நீதிபதி ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொள்ளுவார். நிச்சயம் கர்த்தருடைய சமூகத்திலே யாரை குறித்தும் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டுமானால் தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். அவர் உங்களோடு கூட பேசுவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த சொன்ன வசனத்தின் பிரகாரமாக எங்களுடைய இருதயம் அப்படி இருக்க அந்த நல்ல குணத்தை கொடுங்கப்பா. மற்றவர்களை குற்றவாளின்னு தீர்க்காது இருக்கிற குணத்தை கொடுங்க. நானே பாவியா இருக்கிறேன், என் தேவனுடைய கிருபையினால கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார்னு சொல்லக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையில செபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.